ஹாய் வணக்கம் மக்களே. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் 2 விளக்கு போட்டுட்டு வெளியில் அப்புறம் இங்கேயும் விளக்கு போட்டு வெளியிலையும் விளக்கு போட்டுட்டு உள்ளேயும் நான் விளக்கு போட்டு இன்றைக்கி என்னென்னு பண்ணால் பௌர்ணமினால் நான் எப்போவும் நெய் விளக்கு போடுவேன். இன்றைக்கி வந்து மாவிளக்கில் போடலான்னு போட்டிருக்கேன். எப்படின்னா குலதெய்வத்துக்காண்டி எப்போவும் 2 விளக்கு மாவிளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகனுக்காண்டி 2 விளக்கு மாவிளக்கு போட்டிருக்கேன். போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நெய் ஊற்றி மாவிளக்கு போடுறதுக்கு எப்படின்னா நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரிசியை பச்சரிசியை ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் சலிச்சிட்டு அப்புறம் வந்து வெல்லத்தோடு சேர்த்து கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு அதுக்கப்புறம் அதை விளக்கு மாதிரி நல்லா இது பண்ணி அதில் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போட்டேன். விளக்கு போட்டுட்டு இன்றைக்கி சரி பௌர்ணமி பங்குனி உத்திரமும் வர்றதுனால முருகனுக்கும் சேர்ந்து 2 விளக்கு போட்டேன். நான் எப்போவும் பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பேன். குலதெய்வத்துக்காண்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவேன். சரி இந்த டைம் மாவிளக்கு போடலாம்னு சொல்லிட்டு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மாவிளக்கு போடுங்க. பௌர்ணமி அப்போ நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும்.